ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எங்கன்னா கேரளா இருக்கிற கோவளத்தில் தான் நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். சூப்பரான பிளேஸுங்க கோவளம், திருவாண்டத்தில் இருக்குது. நான் கன்னியாகுமரி ட்ரிப்பு போகும்போது கன்னியாகுமரியில் முடிச்சுட்டு அங்கேருந்து நான் வந்து திருவாண்டம் பார்டர் கிராஸ் பண்ணி மார்த்தாண்டம் வழியாக வந்து திருவாண்டத்துலேருந்து கோவளம் வந்தேங்க. கோவளம் என்னடா இருக்கோன்னு போய் பார்த்தா ஒரு ஹில்லு மேலே கீழே ட்ரைவ் பண்ணிவிட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பீச்சுங்க. செம்ம சன்செட் ஆகுது, சூப்பரான வியூங்க அங்கே. ஏன்னா அது வந்து பார்டரில் இருக்கிறதுனால அங்கே வந்து செட் ஆகும்போது ஃபுல்லாக ரெட்டிஷாக இருந்துச்சு. செம்ம கூட்டம், ஃபுல்லாக கேரளா பீப்புள் தான். ஸோ நான் எங்கள் அப்பா அம்மா அக்கா எல்லோரும் போயிருந்தோம். ஸோ டூரிஸ்ட் பிளேஸில் அது பயங்கரமாக இருந்துச்சுங்க. அது மாதிரி பீப்புள்ஸும் ரொம்ப பொலைட்டாக இருக்காங்க. போலீஸ்லாம் சூப்பராக பேசுகிறாங்க, தமிழாக சூப்பராக மதிக்கிறாங்க எல்லோரும். ஸோ நாங்களும் சூப்பராக அங்கே என்ட்ரி ஆனோம். போயிட்டு ஜாலியாக அந்த இடத்துல நல்லா ஃபோட்டோலாம் எடுத்தோம், நல்லா வீடியோலாம் எடுத்தோம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெஸ்ட் எடுத்தோம். 1 hour வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்தோம். நாங்கள் ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து நிறைய பேர் வந்து கப்புள்ஸாக வந்தாங்க, ஃபேமிலி கப்புள்ஸ். அந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம்லாம் சரியான ட்ராவலு, நல்லா டெக்கரேஷன்லாம் எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு பீச் ஓரமாக போய் உட்காந்து நல்லா காத்தோட்டமாக என்ஜாய் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக பீப்புள் தான் இங்கே இருந்தாங்க. அங்கே ஃபுல்லாக 2 ஹில்ஸ். கோவாவில் எப்படி இருக்குமோ ஆல்மோஸ்ட் வர்க்கலா, கோவளம் எல்லாமே சேமாக தாங்க இருக்குது. பட் இதோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடும் மக்கள், அந்த சைடும் மக்கள், பீச் ஓரமாகவே ஸ்டாலு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நாங்களும் நிறைய வாங்கி சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க, நாங்கள் உட்காரக்கூட இடம் இல்லை. ஸோ 6 o'clock மேலே போலீஸ் யாரும் தண்ணியில் குளிக்க அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் கரை ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பாருங்களேன், செம்ம கூட்டம், ஃபேமிலியாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க சேஃப்டி கார்டெலாம் நிறைய பேர் இருக்காங்க, சூப்பராக கைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க கேரளாவில். இது மாதிரி நம்ம நாட்டிலையும் போனால் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அலை வந்து பக்கத்துலேயே வருதுங்க. இது வந்து ரொம்ப தரமட்டமாக இருந்துச்சு. ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்தோன்னா இங்கே ரொம்ப பக்கத்துலேயே இருந்தது பீச்சு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இதை முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வர்க்கலா போயிருந்தோம். திருவாண்டம் வழியாக போய் வர்க்கலா போயிட்டு அங்கே தான் போய் ஸ்டே பண்ணோம். இங்கே ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ இருந்தாலும் இந்த பிளேஸும் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஃபுல்லாக ஷாப்ஸு, பீச் ஓரமாகவே, இந்த சைடும் பீச் ஓரமாகவே ஷாப்ஸு. ஸோ இங்கே பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஷூட்டில் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்டு, கப்புள் ஃபோட்டோ ஷூட்ஸு, அதுமாரி நிறைய பேர் ஃபுட்பால், வாலிபால்லாம் விளையாட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். கண்டிப்பாக நானும் என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போய் பார்த்தேன். இது மாதிரிலாம் ஒரு இடம் இருக்கான்ட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் ஷாக் ஆனாங்க. நம்ம பார்த்தது மகாலிபுரம், கோவளம், மெரினா, திருவாண்டம் பீச் அப்படி தான் பார்த்துருப்போம். இது மாதிரிலாம் சூப்பரான இருக்கும். இந்த தமிழ்நாடு பார்டர், கேரளா பார்டர்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இது மாதிரி இடத்தெல்லாம் ட்ராவல் பண்ணி போய் பாருங்கள். கண்டிப்பாக இது முக்கியமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய இடம். ஸோ இதை வந்து ஸ்டேஸ்லாம் கொஞ்சம் அதிகம் தான். இதெல்லாம் பெரிய காஸ்ட்லியான ஹோட்டல் தான் இங்கே இருக்கிறது. மிஞ்சி போனால் மேக்ஸிமம் 5,000லேருந்து 12,000, 20,000 வரை 5 star ஹோட்டல் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போங்க. பட் இது ரொம்ப சின்ன ஏரியா தான், சின்ன பீச் தான். பட் கோவளம், வர்க்கலா வந்து பெருசு தான். கோவளம் கம்பேர் பண்ணால் வர்க்கலா தான் சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த பிளேஸு வந்து மலைக்கு அடியில் வந்து சூப்பராக இந்த லைட் ஹவுஸ்லாம் பக்கத்துலேயே இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி டைமில் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பீச்சுக்கெலாம் போகும்போது குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. லைஃப் டைம் மெமரியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா டு தமிழ்நாடு கிராஸ் பண்ணுறோம். அந்த பார்டரில் வந்து இந்த வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சபரிமலை டைமில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். சபரிமலைக்கு எல்லாம் போகிறதுக்கு லைன் கட்டிட்டு இருந்தாங்க. கேரளா பார்டரில் வந்து ஆர்டிஓக்கு பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இந்த ட்ரெயின் வந்து மலை மேலேயே போவோம். தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் போகக்கூடிய ட்ரெயின். இந்த இடம் செம்ம பிளேஸுங்க. இந்த இடம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க. இதுதான் நிறைய டைம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். பட் சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ பெரிய பிரிட்ஜு மலைக்கு மேலே கட்டியிருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து ரிவர் மாதிரி ஒரு இடம் போச்சு. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் போங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.